வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்கலான்னா நம்ம சேனலில் இருக்குமே பாருங்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை தருக. அடுத்து இரண்டாவது, பொருளாதார அமைப்பின் வகைகளை குறிப்பிடுக. நாலாவது கொஸ்டின், இருதுறை சுழல் ஓட்ட மாதிரினை விளக்குக. அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் வந்து தனிநபர் வருமானத்துக்கும் செலவிடக்கூடிய வருமானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அடுத்து தேசிய வருவாய் கணக்கிடுதலில் இருமுறை கணக்கீடு பிரச்சனைக்கு தீர்வு என்ன. ஏழாவது கொஸ்டின், தேசிய வருவாயோட பயன்களை பட்டியலிடுக. அடுத்து எட்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜேபிசிஜே விதியின் விளைவுகளை பற்றி குறிப்பு வரைக. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் வந்து ஃப்ளோ சார்ட்டு. என்ன ஃப்ளோ சார்ட்னா கீன்ஸின் கோட்பாட்டை தொடர் வரைபடம் மூலம் விளக்குக. அடுத்து வந்து ஒரு ஒப்பிடுக, தொன்மையத்தையும் கீன்சியத்தையும் ஒப்பிடுக கொஸ்டின். அடுத்து 11வது கொஸ்டின் வந்து கீன்ஸின் நுகர்வு சார்ந்த உளவியல் விதியோட கருத்துக்களை கூறுக. அடுத்து 12வது, தன்னிச்சையான முதலீடு தூண்டப்படுகின்ற முதலீடு ஆகியவற்றை தன்னிச்சையான முதலீடு அடுத்து தூண்டப்படுகின்ற முதலீடு ரெண்டுக்குள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து 13வது பார்த்திங்கன்னா முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து 14வது மிகை பெருக்கி விளக்குக. 15வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா பண அளிப்பு என்றால் என்ன. இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 3 மார்க் எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இதிலேருந்து மட்டும்தான் 3 மார்க்ஸ் வரும், வேறு எந்த 3 மார்க்ஸும் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ இதில் இருக்க எல்லா 3 மார்க்ஸ் படித்தாலே நீங்கள் 3 மார்க் ஃபுல்லாமே உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஸோ எந்த 3 மார்க்கையும் ஒமிட் பண்ணாதீங்க, இதில் கொடுத்துருக்க எல்லா 3 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 16வது பார்த்திங்கன்னா பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை. அடுத்து 17 தேவை இழுப்பு மற்றும் செலவு உந்து பணவீக்கத்தினை விளக்குக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 18வது 3 மார்க் பாருங்கள், வணிக வங்கிகளோட கடன் உருவாக்க முறை நுட்பத்தினை எழுதுக. அடுத்து வந்து நபார்டோட பணிகள் 19வது கொஸ்டின். அடுத்து 20 பண மதிப்பு நீக்கத்தோட நோக்கங்களை குறிப்பிடுக. 21வது கொஸ்டின் வந்து பன்னாட்டு வாணிக தொன்மை கோட்பாட்டுக்கும் புதிய கோட்பாட்டுக்கும் இடையிலான வேறுபாடு. அடுத்து 22வது வாணிக கொடுப்பல் நிலைக்கும் அயல்நாட்டு செலுத்து நிலைக்கும் இடையிலான ஏதேனும் 3 வேறுபாடுகள் கேட்டிருக்காங்க. 23 வந்து வெளிநாட்டு நேரடி மூலதனத்தோட நோக்கங்கள். அடுத்து 24வது வந்து IMF கடன் வழங்கும் திட்டங்களோட ஏதேனும் 3 குறிப்பு கேட்டிருக்காங்க. அடுத்து 25 பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன. 26 பார்த்திங்கன்னா சார்க்கோட பணிகளை சுருக்கமாக கூறுக. அடுத்து 27 ஆசியான் அமைப்பின் சாதனைகளை பட்டியலிடுக. 28 வந்து வரி விதிப்பு விதிகளை விவரிக்க. 29வது கொஸ்டின் தனியார் நிதிக்கும் பொது நிதிக்கும் உள்ள 3 ஒற்றுமைகள். அடுத்து 30 நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கிடையேயான 3 வேறுபாடுகள். அடுத்து 31 ஈக்கழிவுகள் என்பதோட பொருள் தருக கொடுத்துருக்காங்க. 32 வந்து குறிப்பு வரைக. என்னதுன்னா பருவநிலை மாற்றம் அமில நிலை, இதோட குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 33வது கொஸ்டின் வறுமையோட நச்சு சுழற்சிக்கான காரணங்களை வரைபடத்துடன் வரைஞ்சி அந்த கழிவுக்கான காரணங்கள் சுழற்சிக்கான காரணங்கள் கேட்டிருக்காங்க. 34 வந்து இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் பரிமாண வளர்ச்சியை மதிப்பிடுக. 35 வந்து திட்டமிடுதலுக்கு ஆதரவான கருத்துக்களை விவரி. அடுத்து 36வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கோட பணிகள்.